ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியல் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இசைக்கு முத்துப்பாண்டியும் அவங்க தங்குறதுக்குரிய ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியம் இல்லை என்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னும் போது, ஏமா அவங்களுக்குரிய வேலையை பார்த்துட்டு இருக்கா, எதுக்குமா நீ சண்டை மூட்டி விடுற அப்படின்னு பரணி சத்தம் போடுறாங்க. சரி சரி விடுறி, நான் மட்டும் சண்டை போட்டால் மட்டும் அவன் வச்சிருக்கானே 4 தங்கச்சி மாருங்களும் என்ன சும்மா விட்டுருவாளுங்களா, எல்லாரும் ஒன்னில் என்ன பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு பாக்கியம் எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சரி சரியில்ல, எப்படியோ எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டீங்க, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான். இங்க பாருத்த மொத்த பாண்டியன் வந்துட்டான், நீ சந்தோஷமா இங்கே இருந்துக்கோ அப்படின்னு பரணி சொன்னதோ, என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னதோ. இந்த பக்கம் நம்ம பாக்கியம் சரி இங்க பாரு, பேசாம வீராவை சிவபாலனுக்கு கட்டி வச்சிரு அப்படின்னதும், ஆமா என்னமா பேசிட்டு இருக்க, பைத்தியம் கிட்டையும் பிடிச்சிருக்கா அவனுக்கு, இங்க பாரு இப்போ இசக்கியோ சிவபாலனும் விரும்பினாங்க, இப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல வாக்குப்பட்டு வர்றது சரியில்லைல்ல அப்படின்னதும், என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, முத்துப்பாண்டியும் ரத்னா அக்காவும் கூட தான் விரும்பினாங்க, இப்ப முத்துப்பாண்டி மாமா ரத்னா இருக்கிற வீட்டுல தங்க இல்லையா அப்படிங்கிறது, இல்ல என்ன வயசுல என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்முகம் திட்டுறாங்க கனிய. ஸோ எப்படி எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ முத்துப்பாண்டிக்கு பொறை ஏறிடுது. எல்லாரும் தவிச்சு போய் தண்ணி குடுக்கறதுன்னு அப்படி இப்படின்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம முத்துப்பாண்டி, இல்ல என்னல இங்க நடக்குது, உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்க குடும்பத்தை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு, இதான் எல்லாரும் இவ்வளவு அன்பாவும் பாசம் ஒற்றுமையா இருக்கீங்களா, கொஞ்சம் பொறி என்னது என்ன பாட்டப்படுறீங்க, என் வீட்டுல இருக்கும்போது என் அம்மா இல்லைன்னா இசைக்குதான் என்ன கவனிப்பாங்க, ஆனா இந்த வீட்டுல ஒட்டுமொத்த பேரு இவ்வளவு பாசமா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முத்துப்பாண்டி அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இசைக்கு விழுந்து கவனிக்கிறாங்க. முத்துப்பாண்டி மாமா என்ன வேணும் மாமா, காஃபி எடுத்து வரையா, காலேஜ் எடுத்து வரையா அப்படி இப்படின்னு, இல்ல என்ன பாட்டை பாடுற நீ, இங்க பாரு பொட்டாடி தாசன்னு எல்லாரும் பழிக்க போறாங்க, நீ கொஞ்சம் சும்மா இருடி அப்படின்னது. யாரு எவன் சொன்னா சொல்லு, நாக்க இழுத்து வச்சு அறுத்துடுறா அப்படின்னு இசைக்கு சொன்னது. அடியே நான் பொருசண்டி, நீயே பொண்டாட்டி கொஞ்சம் பொறுமையா இருமா தாயே அப்படின்னும் போது இசைக்கு போகலான்னு எடுக்கிறாங்க. அப்ப முத்துப்பாண்டி கையை பிடிச்சு 2 பேருமே ரொமான்டிக்கா பேசி அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே பூஜை பண்றதுக்காக கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதே கோயிலுக்கு தனது கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பாண்டியம்மாள், சவுந்தர பாண்டி, சனியன் 3 பேருமே வேற ஒரு தோட்டத்துல கையில ஒரு கூர்மையான பொருளோடையும் கோவில் முன்னாடி நிக்கிறாங்க. சவுந்தர பாண்டி இசைக்கிய அந்த இடத்துல இல்லாம பண்ணதும் பழிய இன்னொருத்தனை ஏத்துக்க சொல்லி அவனையும் வர சொல்லிருப்பாங்க. உடனே அவனை இவங்க கூட கூட்டி சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாருங்களேன், எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இசைக்கு தனியா வர கேப்ல நான் அவ கதையை முடிச்சிடுவேன், நீ உடனே என் கையில இருந்த பொருளை வாங்கி நீ தான் அவளை இப்படி பண்ணு, நீ பழிய ஏத்துக்கணும், இங்க பாருங்க எல்லாரும் உசாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 4 பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பாண்டியம்மாளும் கெட்டப்புல பிச்சைக்காரிமா இருக்காங்க. அப்ப நம்ம சவுந்தர பாண்டி, அக்கா இப்படி வேஷம் போட்டா மட்டும் போதாதுக்கா, ஒழுங்கா நடிக்கணும் அப்படின்னது. இல்ல நடிப்பை பத்தி என்கிட்ட சொல்லி தரியா, நானெல்லாம் பிச்சு வந்துடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னது. ஆமா உனக்கு நடிக்க சொல்லவா வேணும் அப்படின்னு சவுந்தர பாண்டியை பேசிட்டு இருக்காங்க. அத்த நீ மட்டும் வந்திருக்க, ஆமா அந்த பாண்டியம்மாள் அந்த சவுந்தர பாண்டியெல்லாம் வரலையா அப்படின்னு சண்முகம் சொன்னது. இல்ல எதுக்கு இப்போ அங்க சனி நில நீ ஞாபகப்படுத்துற, இங்க பாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நானே அவர் ஞாபகம் இருக்க கூட இருக்கேன், நீ என்னன்னா அதுக்குள்ள அவரை ஞாபகப்படுத்திட்டே அப்படிங்கிறது. பாத்தியாக்கா இவளுக்கு என்ன கொலை பண்ணு பொருசா அதுன்னு என் கூட இருப்பா, ஆனா வெளியில வந்ததும் நான் அவளுக்கு குறைக்குக்கா, முதல்ல இவ கதையை முடிக்கணும்டா அப்படின்னு விடுக்கா, பிறகு எனக்கு நிம்மதியா சோறு தண்ணி கிடைக்காது அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ வரட்டும், அந்த இசைக்கு கதையை முடிச்சே ஆகணும், இன்னைக்கு என்ன ஆனாலும் சரிக்கா, அந்த சண்முகம் தவிக்கணும், சண்முகத்தை நம்ம நேரடியா போட்டு தள்ளுறதால எந்த பிரயோஜனமும் இல்லக்கா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலியை கொடுத்துதான் அவனை இல்லாம பண்ணணுங்கிற மாதிரி இவங்க 4 பேரும் ரொம்ப கேவலமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும்